அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் வரவிருக்கும் 2025 ஆண்டு ஜனவரி 1 365 நாட்களுக்கும் 365 தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம். நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நாள் 131. தலைப்பு தந்தையற்றோர். சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். யாத்ராகமம் 22:22-24 வரை. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமேன்.